ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் ஆன்லைனில் டெம்பரவரி இபி சர்வீஸ் கனெக்ஷன்ஸ்க்கு அப்ளை பண்ணுறது எப்படி, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிஎன்ஏபியினுடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்ட்டலில் நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிங்க. இந்த வெப்சைட்னுடைய லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஹோம், அப்ளை, ஸ்டேட்டஸ், கிரீவன்சஸ் அப்படின்னு இருக்கும். அப்ளை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரவரி சப்ளை அப்படின்னு இருக்கும். அந்த லிங்க்கை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். என்டர் த டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர், மெயில் ஐடி கேட்பாங்க. உங்கள் மொபைல் நம்பரை நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு மெயில் ஐடியை நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஓடிபி பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுத்துருக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபி பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு வேலிடேட் ஓடிபி பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பேஜ் இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் செக் பாக்ஸை அக்செப்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். பொது விவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. அடுத்தது உங்களுடைய தாலுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. அடுத்தது உங்களுடைய டவுன், வில்லேஜ் என்னவோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு பிரிவு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. ஏரியா லொக்காலிட்டி வந்து செலக்ட் பண்ணிங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மீன் கோருபவர் வகை வந்து செலக்ட் பண்ணிங்க. இதில் வந்து ஜென்ரல் பப்ளிக், ப்ரைவேட் கம்பெனி, லோக்கல் பாடி, ஸ்டேட் கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, பப்ளிக் செக்டர், கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்கு, ஃபாரின் டிப்ளமேட்ஸு, அதர்ஸ்ன்னு இருக்கும். ஸோ ஜென்ரல் பப்ளிக் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. உரிமையாளர் விவரம் வந்து நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிங்க. ஓனராக, ஜாயின்ட் ப்ராப்பர்ட்டியாக, டெனன்ட் வித் கான்சென்ட்டாக, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெனன்ட் வித்தவுட் கான்சென்ட்டாக, கவர்மெண்ட் லேண்ட்ஸா அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு தொடர்பு அல்லது விண்ணப்ப முகவரி ஒன்றான்னு கேட்குறாங்க. எஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ விண்ணப்பதாரர் பெயர் கேட்குறாங்க. விண்ணப்பதாரர் பெயர் நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா தந்தையினுடைய தாய், கணவர், நிறுவனத்தின் இது பெயர் கேட்குறாங்க. ஸோ அதை நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சப்ளை அட்ரஸ் கேட்குறாங்க. சப்ளை அட்ரஸ் வந்து இது பண்ணும்போது நிலத்தின் புலையன்னு கேட்குறாங்க. அதை நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க. ஸ்ட்ரீட் கேட்குறாங்க. ஸ்ட்ரீட் நீங்கள் டைப் பண்ணிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வளாகத்தில் நில அடையாளம் அப்படின்னு கேட்குறாங்க. அதை நீங்கள் இங்கே வந்து டைப் பண்ணிங்க. அஞ்சல் குறியீடு கேட்குறாங்க. அஞ்சல் குறியீடு நீங்கள் இங்கே வந்து டைப் பண்ணிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா பர்மனன்ட் சப்ளை, டெம்பரரி சப்ளை கேட்குறாங்க. வெதர் த சர்வீஸ் கனெக்ஷன் இஸ் ரெக்கவர்டு பர்மனெண்ட்லி ஆஃப்டர் த பீரியட் அப்படின்னு கேட்குறாங்க. எஸ்என் அப்படின்னு கொடுத்துருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மின் விகித தொகுப்பு வந்து கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன்னா என்ன பர்பஸ்க்காக நீங்கள் கேட்குறீங்களோ அந்த பர்பஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. இப்போ நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு நியூ பில்டிங் அப்படின்றதுனால அதை செலக்ட் பண்ணிக்கிறோம். மின்சுமை கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ கிலோவாட் தேவையோ அதை நீங்கள் 1, 2, 3 கொடுத்துங்க. அதேமாரி மின் தேவை வகை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெக்கார்டு சிங்கிள் ஃபேஸாக, 3 ஃபேஸாக அப்படின்னு செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஏரியா, அதாவது நீங்கள் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் மீட்டரில் வந்து கட்டுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதை நீங்கள் கொடுத்துங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் பில்டிங் ஏரியா எவ்வளோன்னு கேட்குறாங்க. அதையும் நீங்கள் கொடுத்துங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஃப்ளோர் வந்து கேட்குறாங்க. அதையும் நீங்கள் கொடுத்துங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டோட்டல் ஹைட் ஆஃப் த பில்டிங் வந்து கேட்குறாங்க. உங்கள் டோட்டல் ஹைட் ஆஃப் த பில்டிங் வந்து நீங்கள் அங்கே கொடுத்துங்க.
ஜென்செட் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, நோனா நோன் கொடுங்க. எஸ்டி லைன் ஏதாவது பாஸ் ஆகுதான்னு கேட்குறாங்க, அது வந்து எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா நோன் கொடுத்துருங்க. பர்மனன்ட் டேரிஃப் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுமானத்திற்கு பிறகு என்ன வேணும்னு கேட்குறாங்க. ஸோ டொமஸ்டிக்காக ஹேண்ட்லூமா என்னன்னு சொல்லிட்டு நம்ம டொமஸ்டிக் ரெசிடென்சியல் வந்து கொடுத்துக்கிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர்களுக்கு வேறு எதனா மின் இணைப்பு இருந்தாலும் கேட்குறாங்க. ஸோ இருந்ததுன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கட்டணங்கள் விண்ணப்பதாரர் வளாகத்தின் பெயரில் நிலுவை உள்ளதுன்னு கேட்குறாங்க. அது டிஃபால்ட்டாக நோன் இருக்கும், விட்டுருங்க. உங்களுக்கு வெல்டிங் தேவையான்னு கேட்குறாங்க. எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா நோன் கொடுத்துருங்க. ஜிஎஸ்டி வந்து இருக்கான்னு கேட்குறாங்க. இருந்ததுன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா நோன் கொடுத்துருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா மின் கம்பி அமைத்தல் முடிக்கப்பட்ட தேதி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் அதை எப்போ கம்ப்ளீட் பண்ணிங்களோ அந்த டேட்டை வந்து நீங்கள் கொடுத்துங்க சர்வீஸ் கனெக்ஷனுக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ஸ்டாலேஷன் ப்ரொவைட், அது வந்து பார்த்தீங்கன்னா எஸ் அப்படின்னு கொடுத்துடுங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய டீட்டெயில்ஸ் ஆஃப் த லோட்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ எத்தனை ஃபேனு லைட்லாம் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எல்லாமே நீங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஏதாவது மின் மோட்டார் இருந்ததுன்னா மின் மோட்டார் எல்லாமே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கன்ஃபார்ம் அண்டு அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பட்டனை. அந்த பட்டனை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகிடும். கன்ஃபார்ம் அண்ட் அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் டீட்டெயில்ஸில் உங்கள் நேம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிங்க. செக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் டாக்குமெண்ட்ஸ்னு இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட டேக்ஸ் ப்ராப்பர்ட்டி இருந்ததுனாக்கா ரிசிப்ட் இருந்ததுன்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். இல்லைனா எனி அதர் டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பட்டா, உங்களுடைய சேல் டீடு, பார்ட்டிஷன் எது இருந்தாலும் அதை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிங்க. இந்த மாதிரி உங்களுடைய ஃபோட்டோவும் உங்களுடைய டாக்குமெண்ட்டையும் நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இதில் போய்ட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு ப்ரொசீட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். உங்கள் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இங்கே வந்து அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் ஒன்று கொடுத்துருவாங்க. அதை உங்களுடைய ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸோ இல்லை பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு, அதாவது அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் கண்டிப்பாக தேவைப்படும். அதனால் நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்க. ஸோ கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கீழே பே அப்படின்னு இருக்கும். நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுனா அந்த பே அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணி உங்களுடைய பேமெண்ட் ப்ராசஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுனாலும் இந்த மாதிரி நீங்கள் உங்கள் அப்ளிகேஷன் ஆன்லைன்லேருந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்க முடியும். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்களே ஆன்லைனில் உங்களுடைய டெம்பரரி சர்வீஸை, அதாவது இபி டெம்பரரி சர்வீஸை ஆன்லைன் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.